our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 4:21. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமையை எப்படி தரித்து கொள்ளுவது? ஆபிரகாம் தான் வல்லமையை தரித்து கொண்ட வழிமுறையை மேலேயுள்ள வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த வசனத்தை முழுமையாக வாசியுங்கள். தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். முதலாவது, நம்முடைய தேவன் வல்லவர் என்பது. தேவன் வாக்குதத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவது, அந்த வல்லமையை முழு நிச்சயமாய் நம்புவது. மூன்றாவது, தேவனை மகிமைப்படுத்துவது. நான்காவது, விசுவாசத்தில் வல்லவனாவது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். வானாதி வானங்களை சிருஷ்டித்த அவர் வல்லமையுள்ளவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் அந்தரங்கத்திலே தொங்கவிட்டு நிலைநிறுத்துகிற அவர் வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை மற்ற எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை. அது சர்வ வல்லமை. கர்த்தரை நாம் எவ்வளவுக்கெவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று போற்றுகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நம் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். கர்த்தருடைய கண்கள் யாருக்கு என் வல்லமையை கொடுக்கலாம், யாருக்கு என் வரங்களை கொடுக்கலாம் என்று ஆவலோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. சிம்சோன் மேல் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வந்தபோது அவனை கட்டியிருந்த அத்தனை கயிறுகளும் கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிறைக்கும் பொழுது எந்த சூனிய கட்டும் செய்வினை கட்டும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை அவர் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை அவர் கட்டளையிட விரும்புகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருடைய இன்னொரு வல்லமையை சார்ந்து கொண்டார்கள். அதுதான் தப்புவிக்கும் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை. அவர் வல்லவர் வல்லவர் என்று முழங்கின முழக்கத்தின்படியே கர்த்தர் அவர்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி சந்ததியை தருவேன் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தர் கொடுத்த வல்லமையினாலேயே வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவரானார். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். விசுவாசிகளின் சந்ததிகளுக்கு முன்னோடியானார். அவரை குறித்து வேதம் சாட்சியிடும் போது அவர் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறது. சரீரம் வயது முதிர்ந்ததால் அவர் பலவீனப்பட்டது உண்மைதான். 100 வயதாகிவிட்டதால் சரீரம் புது சந்ததியை உருவாக்க வலிமையிழந்து செத்து போயிருந்ததும் உண்மைதான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தையை வாக்கு பண்ணி
25 ஆண்டுகள் ஓடி மறைந்ததும் உண்மைதான். ஆனால் அவருடைய விசுவாசமோ ஒருபோதும் பலவீனமாய் இருக்கவில்லை. சாதாரணமானவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவ்விசுவாசம் அடைந்து சோர்ந்து போய்விடுவார்கள். அவர்களுடைய விசுவாசமெல்லாம் தள்ளாடி போய்விடும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவராயிருந்ததின் ரகசியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்த அவரால் விசுவாசத்தில் பெருக முடிந்தது. விசுவாசத்தில் பலன் கொள்ள முடிந்தது. மாத்திரமல்ல, வல்லமையுள்ளவராய் விளங்க முடிந்தது. ஆண்டவரே, நான் உம் வாக்கை நம்பி உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உம் வாக்கு உலகங்களை சிருஷ்டித்ததே. உம்மை மேன்மைப்படுத்துகிறேன். நீர் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீரே. என் சரீரம் செத்துப்போன நிலைமையிலும் எனக்கு சந்தானத்தை சிருஷ்டிக்க போகிறீரே. உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீர் என்னை பலப்படுத்தி விட்டீர் என்று விசுவாசித்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்றெல்லாம் ஆபிரகாம் கூறி தேவனை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அவர் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் தான் அவ்விசுவாசத்தை விலக்கி விசுவாசத்தில் வல்லவரானார். கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கினார். மட்டுமல்ல, வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளையே நீங்கள் நோக்குவீர்களானால் அவ்விசுவாசம்தான் உங்களில் பெருகும். உங்கள் நோய்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் வியாதிகள் தான் உங்களில் பெருகும். உங்கள் வேதனைகளையும் பாடுகளையும் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்களானால் சாத்தானைத்தான் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலன் குன்றிவிடும். ஒருபோதும் சூழ்நிலைகளை பார்க்காதேயுங்கள். தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவர்களாகிவிடுங்கள். பிரியமானவர்களே, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்கள் கிறிஸ்துவையே நோக்கட்டும். அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாகிவிடுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குதத்தம் கொடுத்திருப்பாரானால் அவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்பதை அறிக்கையிடுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தங்களை நிறைவேற்றாமல் விடப்போவதில்லை. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று முழு நிச்சயமாய் நம்பி உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவளாக்கும். என் இருதயத்தில் உம்முடைய சர்வ வல்லமையை தரித்து கொள்ளும் விசுவாசத்தை ஊற்றும். உமது வல்லமை என் சூனிய கட்டுகளையும் செய்வினை கட்டுகளையும் அக்கினிப்பட்ட நூல் போல எரித்து சாம்பலாக்கட்டும். தப்புவிக்கும் வல்லமையாலும் விடுவிக்கும் வல்லமையாலும் என்னை நிறைப்பீராக. சூழ்நிலைகளை நோக்காமல் உமது வல்லமையை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உம்மையே நான் நோக்கி பார்க்க கற்றுத்தாரும். விசுவாசத்தில் வல்லவளாக்கி உமக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யும் பலத்தை தாரும். நித்திய சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானாதி வானங்களை சிருஷ்டித்த உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமது வரங்களை எனக்கு தந்தருளும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உமது வாக்குதத்தங்கள் நிலைத்திருக்கும் என்பதை உணர்த்தும். என் வாழ்க்கையில் திருப்பு முனையை உருவாக்கி விசுவாசத்தில் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.